இந்த நினைவு நாளுக்கு வருகை இருந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் கீழே அமைந்திருக்கின்ற கலைஞர்கள் அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். எஸ்எஸ்ஆர் அண்ணனோடு அப்பப்போ நேரம் கிடைக்கும் பொழுது நான் வீட்டிலே சென்று அவர்களோடு பேசுவேன், பழகுவேன். அவருடைய முதல் படம் நான் பார்த்தது தைப்பொருளாத வழிபிறக்கும். அதிலே நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று அப்படிங்கிற பாட்டு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த பாட்டை நாங்கள்லாம் பாடுவோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகர் அரசியலில் மிக அளவில் சொல்லிச்சார். 62 எலெக்ஷனில் தேனி தொகுதியில் நிற்கும்போது என்ஆர்டி அவர்கள் தோல்வியுற்றார்கள், எஸ்எஸ்ஆர் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். 12,500 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்றார்கள். நாங்களெல்லாம் தெருவிலே ரோட்டில் சாக்கட்டி வச்சு எழுதுவோம், எஸ்எஸ்ஆர் வெற்றி என்ஆர்டி பல்டி என்று. இதெல்லாம் இன்று நன்றாக நினைவில் இருக்கிறது. குரல் ரொம்ப அருமையான ஒரு குரல். ஒரு செயற்கை குரல் பேச மாட்டார்கள். சில பேர் நிறைய நடிகர்களுக்கு செயற்கை குரல் வைத்திருப்பார்கள், இயற்கையாக ஒரு குரல் வைத்திருப்பார்கள். அதுபோல் இல்லாமல் எப்பொழுதுமே இயற்கையான குரலோடு பேசக்கூடிய ஒரு நல்ல வெண்கல குரல் என்று அவர்களை சொல்லுவார்கள். நல்ல நிறம். நான் நேரிலே பார்த்தது 62ஆம் ஆண்டு தேனி தொகுதியிலே பார்த்தேன் அவரை. நான் எம்ஜிஆருக்கு ஒரு தம்பி மாதிரியே இருப்பார் அவர். அந்த சுருட்ட முடி, செவத்து புருவம். எப்பொழுது பேசினாலும் ஒளிவு மறைவு இல்லாமல் நேரடியாக மனம் திறந்துதான் பேசுவார். உண்மையை மட்டும்தான் பேசுவார். மிகைப்படுத்தி பேச மாட்டார், போலியாக பேச மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். படம் டைரக்ட் பண்ணாரு, தங்கரத்னம்னு. பாட்டு பாடினாரு, படம் எடுத்தாரு, கட்சியில ரொம்ப தீவிரமா பாடுபட்டாரு. அதே நேரத்தில் வில்லு பாட்டு மிக அருமையாக பாடுவார். முதலில் இந்த உலகத்திலேயே அரசியல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் நடிகர் எஸ்எஸ்ஆர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலைஞர். அவருடைய நினைவு நாளில் இங்கே எல்லாம் நம்ம கூடியிருக்கோம். கொஞ்சம் பாட்டும் இந்த படங்களும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டதால் நேரம் அதிகமாக பேச முடியவில்லை. இங்கே உள்ள நிறைய கலைஞர்களை அவருடைய நாடகத்தில் அவர் நடிக்க வைத்திருக்கிறார். பொறாமை இல்லாத நடிகர், சொத்து ஆசை இல்லாதவர், பதவி ஆசை இல்லாதவர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். எம்ஜிஆருக்கு தம்பியாக இருந்தார். சிவாஜி அண்ணன் அவர்கள் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பல படங்களில் ஒன்றாக நடித்தார்கள். எஸ்எஸ்ஆர் அவர்களுடைய நடிப்பு மிக இயற்கையாக யதார்த்தமாக இருக்கும். மிகைப்படுத்தி நடிக்க மாட்டார், நடிக்க முடியாமலும் திணற மாட்டார். அவருடைய நடிப்பை இன்னைக்கு பார்த்தாலுமே ஒரு மிகையாக தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு நல்ல நடிகர், நல்ல குடும்பம். அந்த பிள்ளைங்க அதாவது இன்றைக்கு தன்னுடைய அப்பா அம்மாவே நினைக்காத முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுகின்ற ஒரு கலாச்சாரம் இருக்கின்ற நேரத்திலே தன்னுடைய அப்பாவுடைய மறைவுக்கு பிறகு முதலாம் நாள் விழாவை இப்படி நினைவு நாளை இப்படி கொண்டு குடும்பத்தோடு நின்று அந்த பழைய படங்களை போட்டு அந்த பிள்ளைகள் ரசிப்பதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட பிள்ளைகள் நமக்கு வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை நம்மிடம் ஊட்டிவிட்டார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு நான் பாராட்டுகிறேன், பிள்ளைகளை பாராட்டுகிறோம். நாங்கள் அவர்களை கையெழுத்து வணங்குகிறோம். அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்கள் உள்ள பிள்ளைகளை பெற்றதற்கு அவர் உண்மையிலேயே எவ்வளவு நல்லவராக இருந்ததால் அந்த டிஎன்ஏ அப்படி வந்திருக்கும் என்பதை இந்த இடத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு வாய்ப்பளித்த அவருக்கு, அவருடைய குடும்பத்தினருக்கு, உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருப்பவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆர் அண்ணனை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்குது. ஆனால் நேரம் இல்லை. நான் முதல்ல அவரை பார்த்தது கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஸ்டுடியோவில் சொர்க்கவாசன் அறிஞர் அண்ணா அவர்களுடைய படம் போது தான் நான் பார்த்தேன். அவரும் அஞ்சலி அம்மாவும் ஹீரோயின் அவர். அதுக்கப்புறம் நான் அவருடைய தங்கச்சி ஆக்ட் பண்ணது ராஜாதி சிங்கிற படம் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் தங்கரத்தினம்ன்ற படத்தில் அதாவது வீர திருமணத்துக்கெல்லாம் முன்னாடி 12-13 வயசு தான் இருக்கும். அதில் ஒரு கேரக்டர் என்னை டெஸ்ட்டு போட்டு பார்த்தாரு. ரொம்ப சின்ன குழந்தை முகமாக இருக்குது, இந்த கேரக்டருக்கு நீ சரியாக வரமாட்டேன் சச்சு, நான் அப்புறமா வேற ஒரு கேரக்டர் தரேன்னு சொன்னார். ஆனால் அதே மாதிரி அவர் அவன் பித்தனான்ற படத்தில் என்னை போட சொன்னதே எஸ்எஸ்ஆர் அவர்கள் தான். அவரோட எனக்கு கிழக்கு விடுத்ததடி கீழ்வானம் சிறந்ததடின்னு ஒரு சாங் வரும். ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அதுக்கு நான் ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவர் எஸ்எஸ்ஆர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவர். பல நேரத்தில் என்னுடைய மூத்த சகோதரி வசந்தியின் பேர் அவங்க இருதய நோயினால் ரொம்ப பிரச்சனையானது. அப்போ சிஎம்சியில் வேலூரில் சேர்க்கணும்னா ஏதாவது சிபாரிசு வேணும்.
அப்போ நான் முதல்ல போய் கேட்டது எஸ்எஸ்ஆர் அவர்கிட்ட தான். உடனே அவர்கிட்ட அங்கே இருக்க டாக்டருக்கு ஜான்சன் பேர் லெட்டர் எழுதி கொடுத்து இவங்க சரியான முறையில் கவனிக்கணும்னு சொன்னது அவர் தான். அந்த மாதிரி பல விஷயங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லை, பல நாடக நடிகர்களுக்கு திரையுலகத்தை சேர்ந்தவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்து நிறைய அவர்களுக்கு வந்து உதவியும் செஞ்சிருக்காரு. அவருடைய தமிழ் நிச்சயமாக அந்த சினிமா உலகத்தில் யாராலையும் மறக்க முடியாத ஒரு தமிழ் உச்சரிப்பு. பக்கத்தில் இருந்து பேசினா எங்களுக்கே ஒரு பயம் வந்துடும். அப்படி ஒரு இது எல்லா கேரக்டர்ஸும், இந்த மணப்பந்தலாக இருக்கட்டும், சாரதாவதியாக இருக்கட்டும், அவருடைய இப்போ கை கொடுத்தது நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கை கொடுத்த தெய்வத்தில் அந்த சீனை நான் பர்டிகுலராக எதிர்பார்த்தேன். என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரோட நாங்கள் ஆட்படுத்தினா நிச்சயமாக எங்களால் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லை, விஜயகுமார் இப்போ அவங்க அம்மா வந்திருக்காங்க, அவரும் ஆக்ட் பண்ண படங்கள் வந்து அவ்வளோ எல்லாம் பிரமாதமான படங்கள். ஒரு நல்ல அதாவது எதையுமே இப்போ இவர் ராஜேஷ் கூட சொன்ன மாதிரி எதையும் வெளிப்படையாக பட்டுன்னு சொல்லிடுவார். இது தப்புன்னா தப்பு மாதிரி, ஏன் போய் சொல்கிற, நீ அந்த காலத்தில் இப்படி தானே இருந்த என்னோட ரூமில், நீ என்ன இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு பந்தாவோ இதுவோ அவருக்கு தெரியாது. அறிஞர் அண்ணா அவர்களின் ரொம்ப செல்லமாக அவரை வந்து ராஜுன்னு கூப்பிடுவார். நான் நிறைய தடவை அவரை பார்த்துருக்கேன். அருமையான ஒரு மனிதன். அவருடைய நினைவு நாள் அன்னைக்கு எங்களையும் அழைத்ததற்கு நன்றி. நாங்கள் அவரோட நடித்தது இந்த காலத்தை மறக்க முடியாது, பொற்காலம் எங்களுக்கு. அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சேடப்பட்டி மண்ணிலே ஒரு உயிர் தரித்தது சூரிய நாராயண தேவருக்கு. அந்த குழந்தை பிறந்த போது ராஜராஜ சோழனுடைய புதல்வன் ராஜேந்திர சோழனுடைய ஜாதகத்தில் இருப்பதாக சொன்னார்கள். அதனால் அவருடைய அப்பா அவருக்கு ராஜேந்திரன் என்று பெயர் சூட்டினார். ஒரு மன்னனாக பிறக்க வேண்டியவன் திரையுலகிலே இளவரசனாக மன்னனாக கொடிகட்டி பறந்ததுக்கான அடையாளம் தான் அது. சூரியநாராயண தேவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், மதுரை மண்ணிலே ஒரு இனத்துக்காக போராடிய தேவர் ஐயா, பசும்பொன் ஐயா அவர்களுடைய நெருங்கிய நண்பர். வருவார், தேவர் ஐயா வருவார், அவர் வீட்டில் சாப்பிடுவார். எந்த விழாவுக்கு செல்வதாக இருந்தாலும் இவர்கள் வீட்டுக்கு வந்துதான் செல்வார்கள். சிறு வயதில் இருந்தே ஒரு இனத்துக்கு போராடிய ஒரு தலைவனுடைய பேச்சையும் செயலையும் ரசித்து வளர்ந்தவர் தான் இந்த ராஜேந்திரன். ஒரு காலகட்டத்திலே தேவர் ஐயா ஒரு வயது மூப்பின் காரணமாக தவறிய போது அவருக்கு கொல்லி வைத்ததும் இந்த ராஜேந்திரன் அவர்கள் தான். தேவர் ஐயா திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு தாய்க்கு பிறந்தார், ஒரு இஸ்லாமிய தாயினுடைய பால் குடித்து வளர்ந்தார். பெண்கள் அத்தனை பேரும் எனக்கு தாய், ஆனால் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். அந்த பெருமகன் அவர்களுக்கு கொல்லி வைத்தது இந்த ராஜேந்திரன். தேவரையா அவனுடைய பேச்சை கேட்டு வளர்ந்து ஒரு காலகட்டத்திலே TKS நாடக சபாவிலே கொண்டே தன்னை இணைத்துக் கொண்டார். அங்குதான் சிவாஜி கணேசன் அவருக்கு அறிமுகம். இரண்டு பேரும் ஒரே நிலையில் வளர்ந்தவர்கள். திருவிளையாடல் திரைப்படத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது நாடகமாக நடிக்கப்பட்ட போது அதில் தருமி வேஷமும் மற்ற சிவாஜி சார் வேஷங்களை எல்லாம் ஈடுகட்டி நடித்தவர் இந்த ராஜேந்திரன். நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது ஈரோட்டிலே ஒரு நாடகம், அதில் ஒரு நடிகர் நடிக்க வருகிறார். அவருக்கு இந்த ராஜேந்திரன் மேக்கப் போட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்பியா அப்படின்னு சொல்லி சொல்லி மேக்கப் போடுறார். அப்படி மேக்கப் போட்ட கலைஞன் தான் அறிஞர் அண்ணாதுரை. அவருக்கும் இந்த ராஜேந்திரனுக்குமான நட்பு அங்கு தொடங்கியது. அதற்கு பிறகு அவருடைய எழுத்துக்களையும் அவருடைய சொல்லையும் மூச்சாக்கி கொண்டு அவரோடு தன்னை இணைத்துக் கொண்டார். அன்றிலிருந்து அவர் இந்த மண்ணை விட்டு நம்மை விட்டு பிரியும் வரை அவர் அந்த லட்சியத்தில் இருந்து எதற்காகவும் மாறவில்லை. அதனால்தான் அவருக்கு லட்சிய நடிகர். திரைப்படத்தை ஒட்டி அவருக்கு எந்த புகழும் எந்த பட்டமும் இல்லை.
ஆனால் லட்சியத்துக்காக கொடுக்கப்பட்ட பட்டம் இந்த மண்ணிலே SS ராஜேந்திரன் அவர்களுக்கு மட்டும்தான். அந்த பேர் அறிஞர் அண்ணா அவர்களுடைய சொல்லுக்கும் பெரியார் அவர்களுடைய கருத்துக்குமான பேர். அறிஞர் அண்ணா அவர்களுக்கு 50 வயது நிரம்பியது. 50 பொன்னிலே பவுனிலே 50 பவுன் நகையோடு ஒரு செயின் செய்து கொடுத்தார். 51வது வயதில் வந்தது. 51வது வயதிலே என்ன கொடுப்பது? அறிஞர் அண்ணாவிடம் போனார். என் உயிரை தருகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் இந்த மண்ணிலே திரையுலகிலே வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்தாலும் இந்த 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியிலே எங்க இளைய சமுதாயத்திற்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்கு மிகவும் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதை பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இந்த நிகழ்வில் ஆச்சியம்மா அவர்களுடைய நினைவு நாளுமாக நாங்கள் நேற்று மறைந்து இன்று மேலே லட்சிய நடிகரும் ஆச்சியம்மாவும் சேர்ந்து நம்மளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும், இந்த மேடைக்கு கிடைக்கட்டும். SS ராஜேந்திரன் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய கலைஞனுடைய ரசிகர்களாகவும் குடும்பங்களாகவும் கலைஞர்களாகவும் தமிழகம் எங்கும் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த கலை உள்ளங்களுக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கிற கலைஞர்களுக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் என்னோட வணக்கம். குரல் கொடுத்து போயிடுச்சு. ஜுரம் பரவாயில்ல, இருந்தாலும் இன்னொரு 5 நாள் தான். அக்டோபர் 15 நெருங்கி வந்துருக்கு. இங்கே முதல்ல SSR ஐயாவோட குடும்பத்துக்கு நான் மனசார நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன இந்த வாய்ப்பு கொடுத்தது. எனக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு இதுதான் பாக்கியம். ஒவ்வொரு நிகழ்ச்சி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது தான் நானும் ஒரு நடிகன், இந்த தமிழ் திரைப்படத்தில் நானும் ஒரு நடிகன்ற அந்த பெருமை வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு ஞாபகப்படுத்துகிற விஷயங்கள் இந்த மாதிரி நிகழ்வுகள் தான். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரொம்ப நன்றி ஐயா அழைச்சிருக்கு. அம்மா விஜயகுமாரி அம்மாவுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நான் நேராக வரும்போது எப்படியோடு அம்மா பக்கத்தில் உட்காரணும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா இது ஒரு விஷயம். வீட்டிலேருந்து கிளம்பும்போது எங்கள் அப்பாவுக்கும் எனக்கும் போட்டி. அப்பாவோட வந்து அம்மாவோட தீவிர ரசிகர். ஸோ கிளம்பும்போது நான் தான் எனக்கு தெரியும் இந்த கேமரா லைவ் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் டிவியில். ஸோ அப்பா இப்போ பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவார். ஏன்னா எனக்கு கிடைச்சது பாக்கியம் அம்மா பக்கத்தில் சொல்லிட்டு வந்தேன். இந்த மாதிரி வந்தோடனே ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து சத்தியமாக சொல்கிறேன், அம்மா கை தொடுறதோ இல்லை அம்மா பேசும்போது ஒரு விஷயம் எது பேசினாலும் அந்த ஒரு சந்தோஷம் வந்து நாங்கள் மனசார உணர்றோம். இது வந்து இளம் தலைமுறைக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதுதான் உண்மை. ஏன்னா ஆடியோ ரிலீஸு ஃபங்க்ஷன்னா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. கலை நிகழ்ச்சினா இளைஞர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஏதோ ஒரு ப்ரிவியூனா அந்த இளைஞர் சார்ந்த குடும்பத்தினர் மற்றபடி நண்பர்கள் அப்படிதாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆசை. நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன், எனக்கு இல்லை, நான் எல்லாரும் சார்பாக பேசுகிறேன். எங்களுக்கு ஒரு ஆசைங்க. அவங்கெல்லாம் எப்படி கஷ்டப்பட்டு வந்தாங்க, எப்படி வந்து இந்த தொழிலை வந்து எப்படி மதித்து முன்னேறினாங்க, அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஸ்கூலில் கிடைக்காத அந்த சிலபஸ், காலேஜில் கிடைக்காத சிலபஸ் இவங்க கிட்ட இருந்து தான் நாங்கள் வந்து கற்றுக்கணும். ஏன்னா எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நடிகர்களே ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சில பேர் வெளியே போகிறதுல நினைக்கிறாங்க. தப்பு. நடிகன் நடிகை எல்லா நடிகர்களும் அவங்கவுங்க வாழ்க்கையை வந்து அவங்கவுங்க தொழிலை வந்து எப்படி முன்னேறணுன்ற அந்த பாதையை வந்து உருவாக்குறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. அது வந்து செத்து செத்து பொழைப்பாங்க. இப்போ இருக்கிற காம்படிஷன் கூட நான் சொல்றேன், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு புது பையன் வரான், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஒரு புது பொண்ணு அறிமுகமாக ஆகிறாங்க. இப்போ இருக்கிற காம்படிஷன். ஆனால் இவங்க கஷ்டப்பட்டது
மூத்த கலைஞர்கள் ஷீலாமா ஆகட்டும். ஷீலாமா வந்து நான் அவங்க வீட்டு பையன் மாதிரி தான். என்னை வந்து நான் நடிகர் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அம்மாவோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ இத்தனை பேரோட நான் வியந்து பார்க்குற ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்களா, ஒரு இன்ஸ்பிரேஷனாக அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏதோ கற்றுக்கலாமே அப்படின்றது தான். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் எல்லாரும் வந்து இனிமே இந்த பசங்க கூட்டம் மத்தியில் நீங்கள் உட்காரணும், நீங்கள் வரணும். எல்லாரும் ஷீலமாவும் சரி, விஜயகுமாரி அம்மாவும் சரி, எல்லா மூத்த நடிகர்கள் நடிகைகள் எங்களோட சேர்ந்து நீங்கள் வந்து வரணும். அப்பதான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டா, எங்களுக்கிட்ட ஒரு முறை, எங்களுக்கிட்ட ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து கத்துக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டா நீங்கள்லாம் இருக்கணும். இதுதான் எங்களுக்கு தவறிச்சு. இதுக்கு தான் நாங்கள் போராடுறோம். நான் வந்து இந்த இடத்துல மறுபடியும் எலெக்ஷன் நோக்கி பேசுறதுக்கான மேடையினால நான் வந்து எலெக்ஷன் நோக்கி பிரச்சாரமோ இல்லை எதுவுமே பேசலைங்க. இது மனசார தோன்ற விஷயங்கள், எங்களோட சந்தோஷம் வந்து நாங்கள் தெளிவுபடுத்தணும். எல்லா இளம் நடிகர்கள் எங்கிட்ட இருக்கிற ஹேமச்சந்தர், பிரேம், அத்தனை பேருக்கும் வந்து இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது. எத்தனை பேருக்கு கிடைக்காம இருக்கு தெரியுமா? ஏன்னா ஏன் சொல்றேன்னா, இதுல ஒரு விஷயம் இருக்கு. இது கான்ட்ரவர்ஷியலா எடுத்துக்காதீங்க, இது உண்மையான நடந்த சம்பவம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆர்யா என் நண்பன், நானும் ஆர்யா வந்து பாலா சார் படம் பண்ணும்போது திடீர்னு ஃப்ரேம் பார்த்தான். ஃப்ரேம் பார்த்துட்டு சூப்பராக இருக்கேன். ஆமாம், நான் ஃப்ரேம் பாலா சார் வச்ச ஃப்ரேம் பார்த்துட்டு, வச்சா இது சத்யஜித் படம் மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஓகே. அடுத்த நாள் வந்து மறுபடியும் வேற படம் அதே ஷூட்டிங் நடக்கும்போது, மச்சா பானா காத்தாடி படத்துக்கு நம்ம படத்துக்கு என்னடா சம்பந்தம்னா, பானா காத்தாடி எதுக்குடா சொன்னேன். இல்லை நேற்று தானே நீ சொன்னேன் இது சத்யஜோதி தியாகராஜன் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு. அடப்பாவி, அது சத்யஜோதி தியாகராஜன்டா, அது சத்யஜித் ரே. யார் மச்சான் அவரு அப்படின்னு. அப்புறம் அம்பிகா அம்மா வந்து எனக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க. நாங்கள் கேரவானில் வந்து ஒரு நாள் ஷூட்டிங் இல்லை, சரி எல்லா படங்களும் பார்க்கலாம் அப்படின்னு. அம்பிகா அம்மா படங்கள் வந்து இவங்க வந்து நியூ ஃபேஸடா அப்படின்னு. வெளியில சொன்னா கலவரம் ஆயிடும்டா, நீ வா ஒரு நிமிஷம் வான்னு சொல்லி பாலா சார் கிட்ட பர்மிஷன் வாங்கி கேரவானில் வந்து படங்கள்லாம் பார்த்துட்டு, இப்படிதான் அம்பிகா அம்மா படங்கள் எல்லாம் பார்த்துட்டு கடைசியா நேற்று ராத்திரி அம்மா பாட்டு பார்க்குறான். பார்த்துட்டு என்ன அது 10 ரசிகனுக்கு சமயம் இந்த அம்மா போயிட்டு அப்புறம் தான் அம்பிகா அம்மா கிட்ட சொல்றான், சாரிம்மா நான் வந்து எனக்கு தெரியாது. இதுதான் சில நடிகர்கள் நடுவன். இது நான் வெளிப்படையா சொல்றேன், என் நண்பன் அவன் வந்து தப்பா நினைக்க மாட்டான். ஆனா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த மெமரிஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு தெரியும். பட் ஐ வாண்ட் தி என்டையர் ஃப்ரெட்டர்னிட்டி டு பி டுகெதர். ஒரு குடும்பமா இருக்கணும்ன்றதுதான் எங்களோட ஆசை. இந்த இளைஞர்கள் வந்து எங்களோட ஆசை வந்து நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை வாழ்த்தணும்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஷீலாமா உட்பட அத்தனை மூத்த நடிகர்கள் எங்களை எல்லாரும் வாழ்த்தணும். எஸ்எஸ்ஆர் ஐயா வந்து எனக்கு வயசு இல்லை, வயசு பத்தாது அவரை பத்தி சொல்றதுக்கோ இல்லை வாழ்த்துறதுக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி நான் ஒன்று சொல்றேன். நிறைய பேர் நினைக்கிறாங்க இவன் என்ன வந்து இந்த நடிகர் சங்கம் விஷயத்த, ஏன்னா அவர் வந்து நடிகர் சங்கம்னா எஸ்எஸ்ஆர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, சிவாஜி கணேசன் ஐயா அத்தனை பேரும் வந்து ஒரு தூண் மாதிரி நின்னாங்க. இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இவன் வந்து திடீர்னு வந்து சாமியாட்டம் போடுறான், நடிகர் சங்கம் கட்டடம். சத்தியமா சொல்ற, அவரோட ஆத்மா வந்து எனக்குள்ள, எம்ஜிஆரோட ஆத்மா வந்து கார்த்திக்குள்ள, சிவாஜி கணேசனோட ஆத்மா வந்து ராஜசாக்குள்ள, ஒவ்வொரு மூத்த நடிகரோட ஆத்மா வந்துதாங்க எங்க செயல்பட இருக்குது. சத்தியமா நாங்க ஓய மாட்டோம். இந்த நடிகர் சங்கம் கட்டணம் வந்து கட்டும். அந்த கட்டணம் வந்து இதே மாதிரி ஒரு ஆடிட்டோரியம் வச்சு எல்லா மூத்த நடிகர்கள் அத்தனை பேரும் மத்தியில எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம், நல்ல வழிகாட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குடும்பத்துக்கு என்னோட வாழ்க்கையில நன்றி.